Hi friends, இன்னைக்கு நம்ம காண்டார் இன்டகிரேஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் டைப்ல உள்ள அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். The question என்ன அப்படினாக்க show that integral 0 to 2 pi 1 divided by a plus b sin theta d theta equal to 2 pi divided by root of a square minus b square where a greater than modulus b which is greater than 0. இது கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன். காண்டார் இன்டகிரேஷன்ல மூணு டைப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா லிமிட் வந்து 0 to 2 பைன்னு இருக்கணும். அண்ட் ஃபங்க்ஷன் உள்ளாடி இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் காஸ் தீட்டா சைன் தீட்டா ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டால இருக்கும். ஓகே, சப்போஸ் லிமிட் வந்து 0 to பை அப்படி இருந்தது அப்படின்னாக்க அதை நம்ம 0 to 2 பைக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்ணணும். பிகாஸ் இன்டெகிரல் 0 to பை அதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 divided by 2 into இன்டெகிரல் 0 to 2 பைன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்குற இந்த இன்டகிரேஷனில் பாருங்க எல்லாம் தீட்டால இருக்கும். ஏதர் சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா அல்லது ரெண்டும் சேர்ந்து கூட இருக்கும். ஸோ அந்த தீட்டாவை எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு மாற்றணும் பை யூசிங் ஒன் சப்ஸ்டியூஷன். இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா அந்த சப்ஸ்டியூஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் எல்லாத்தையும் இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். Then using Cauchy's residue theorem we can evaluate. Using Cauchy's residue theorem we can find the answer. அவ்வளவுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா சின்ன அந்த சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்றோம். ஸோ let us assume now just differentiating both sides. ரெண்டு சைடும் differentiate பண்ணனும். Simply differentiating with respect to z with respect to theta வா கிடையாது. Simply differentiate. So z ஓட differential value dz. And right side வந்து இது e power ax அந்த ஃபார்முலா இருக்குது. e power ax க்கு differential value e power ax into அந்த பவரோட differential value a into x க்கு differential value 1. That is simply a வரும். இங்க e power I theta க்கு differential value e power I theta into இந்த பவருக்கு differential value எழுதணும். That is into இந்த I இது I constant into theta க்கு differential value d theta. இப்போ ஆல்ரெடி previous stepல தெரியும் e power I theta க்கு z ன்னு எடுத்துக்கிறோம். சோ இதுக்கு பதிலா z போட்டுறலாம். சோ z I into d theta. சோ இதுல இருந்து நீங்க d theta கண்டுபிடிச்சிரலாம். சோ ரைட் சைடுல d theta வச்சிட்டு ரிமைனிங் z I அப்படி லெஃப்ட் சைடுல எடுங்க. அது அப்படியே டினாமினேட்டருக்கு போயிடும். சோ 1 by z I into the dz. So d theta the value 1 by zi into dz. இப்போ நீங்க d theta the theta in terms of z ல நீங்க adjust பண்ணியாச்சு. Again the given integral contains sin theta. Okay, இந்த d theta க்கு பதிலா நீங்க z ல எழுதிரலாம். Again இந்த sin theta வை நீங்க கன்வர்ட் பண்ணனும். Sin theta equal to e power I theta minus e power minus I theta divided by 2i. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ e power I theta க்கு பதிலா ஆல்ரெடி நீங்க அசைன் பண்ணியிருக்கிற அந்த z நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். சோ e power I theta னா z minus e power minus I theta வை எப்படி எழுதிக்கலாம் 1 divided by e power I theta அப்படி எழுதிக்கலாம். That is power minus plus ஆக்குறதுக்கு இது ரெசிப்ரோக்கல் எடுத்தா போதும். சோ 1 divided by e power I theta னு வரும். பட் e power I theta தான் z. சோ இப்படி எழுதிக்கலாம் divided by 2i. and நியூமரேட்டர்ல LCM எடுக்கலாம். LCM எடுத்தீங்கன்னா இங்க z இருக்கும். இங்க டினாமினேட்டர்ல 1 இல்ல. 1 இல்லனா நீங்க 1 ன்னு வெச்சுக்கணும். சோ ரெண்டு டினாமினேட்டரும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா z then just அப்படி கிராஸா மல்டிப்ளை பண்ணா போதும். சோ z ஸ்கொயர் minus 1 ன்னு வரும். and டினாமினேட்டர்ல 2i. சோ sin theta ஓட வேல்யூ இங்க உங்களுக்கு z ஸ்கொயர் minus 1 divided by இந்த z அப்படி கீழ போயிடும். சோ 2i z ன்னு கிடைக்கும். சோ இதான் sin theta ஓட வேல்யூ. ஓகே, so நீங்க இந்த d theta க்கு value in terms of z ல எழுதியாச்சு. sin theta வை in terms of z ல எழுதியாச்சு. now convert this angle 0 to 2 pi ன்னு இருக்குது. 0 to 2 pi னா ஒரு full circle. so இங்க நமக்கு circle னு தெரிஞ்சாச்சு. பட் அதுக்கு radius அது கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் அப்படினாக்க அதுக்கு நீங்க இங்க எடுத்துக்கக்கூடிய அந்த சப்ஸ்டிட்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்ஸ்டிட்யூஷன்ல இருந்து ஜஸ்ட் ரெண்டு சைட மாடுலஸ் எடுப்போம். மாடுலஸ் எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. லெஃப்ட் சைடு மாடுலஸ் z equal to ரைட் சைடுல modulus of e power I theta. Modulus of e power I theta க்கு வேல்யூ 1. So modulus z equal to 1 ன்னு கிடைக்கும். இந்த 1 எப்படி வரும் அப்படினாக்க e power I theta னா நமக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு வேல்யூ வந்து cos theta plus I sin theta. So இத எப்படி cos theta plus I sin theta ன்னு எழுதிரலாம். And the modulus of any complex number equal to இது எப்படி எழுதிக்கலாம்னா root of இதுல உள்ள real part க்கு square plus இதுல உள்ள imaginary part
அந்த வேல்யூக்கு ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் காஸ் தீட்டா இருக்குது, இமேஜினரி பார்ட் சைன் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். பட் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ ரூட் ஆஃப் 1க்கு வேல்யூ 1 தான். Therefore here modulus of z equal to 1. So modulus of z equal to 1 னா which is a circle with the center 0 and radius r. இந்த right side r க்கு value 1. Usually general equation of the circle எப்படி எழுதுவோம் அப்படின்னா modulus of z minus a equal to r ன்னு எழுதுவோம். That is a-ங்கிறது center, r-ங்கிறது radius. இங்க modulus of z மட்டும் தான் இருக்குது. That is modulus of z minus 0 equal to 1 அப்படி எழுதிக்கலாம். அப்ப இங்க center 0, radius 1. So here this integral 0 to 2 pi this becomes modulus of z equal to 1. ஒரு circle அந்த ஒரு curve-ஆ மாறியாச்சு. இப்போ இந்த equation நம்ம கொடுத்திருக்கிற equation எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க therefore integral 0 to 2 pi which is equal to integral over c 1 divided by a plus b sin theta. Sin theta க்கு பதிலா இந்த வேல்யூ z square minus 1 by 2iz into numerator அந்த d theta. d theta க்கு பதிலா இங்க என்ன இருக்குது 1 by zi into dz. 1 by zi into dz. இப்போ இந்த denominatorல இதை simplify பண்ணிக்கலாம். And இங்க c-ங்கிறது circle with center 1. That is where c is mod z equal to 1. இப்போ இங்க denominator simplify பண்ணிக்கலாம். இதுல denominator first termல 1 இருக்குது, இதுல 2iz இருக்குது. So ரெண்டையும் denominatorல multiply பண்ணி வச்சுக்கலாம். So 2iz. Then just அப்படியே cross-ஆ multiply பண்ணிடலாம். 2ia into z வரும். 2aiz. Then இந்த 1 கூட இந்த b multiply பண்ணிக்கலாம். So b then அப்படியே உள்ளாடி கொண்டு multiply பண்ணீங்க அப்படின்னா b into z square then minus b into 1 that is minus b அப்படி கிடைக்கும். Then இங்க இருக்கிறது 1 by zi into dz. இப்போ இங்க இந்த 2iz அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடும். and அதில் உள்ள iz-ம் இந்த iz-ம் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த z-ஐயும் இந்த z-ஐயும் கேன்சல் ஆயிடும். அண்ட் இந்த 2 அப்படியே மேலே போகும். அண்ட் 2 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால அதை இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 into இந்த lower c 1 divided by ஃபர்ஸ்ட் வந்து நம்ம z ஸ்கொயர் டேர்ம் எழுதுவோம். bz square. Next z term. So plus 2aiz. அடுத்து இந்த constant term minus b into dz. And இத ஷார்ட்டா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க நம்ம வசதிக்காக integral over c 2 into integral over c இத வந்து f of z ன்னு வெச்சுப்போம். f of z into dz. Where f of z value equal to 1 divided by b into z square plus 2aiz minus b. Now find the poles of f of z, which is of the form integral over c f of z dz. So now apply Cauchy's residue theorem. So Cauchy's residue theorem use பண்ணனும் அப்படினாக்க first நம்ம f of z ஓட poles கண்டுபிடிக்கணும். Because Cauchy's residue theorem அதோட statement என்ன அப்படினாக்க integral over c f of z dz equal to 2 pi I into sum of residues of f of z at each of its poles lies inside of c. இந்த c-ங்கற அந்த curve-க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா poles-க்கு ரெசிடியூ கண்டுபிடிச்சு சம் பண்ணனும். then whole into 2 pi I. இதுதான் ரெசிடியூ தியரத்தோட ஸ்டேட்மென்ட். சோ அந்த தியரத்தை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். சோ நம்ம இங்க ரெசிடியூ தியரத்தை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு போல்ஸ் வேணும். So poles கண்டுபிடிக்கிறது வேற ஒண்ணா இல்ல. போல்ஸ்ங்கிறது f of z இந்த ஃபங்க்ஷன்ல உள்ள அந்த டினாமினேட்டரோட ரூட். இந்த டினாமினேட்டரோட ரூட்டை தான் நம்ம போல்ஸ்னு சொல்லுவோம். So first நம்ம போல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். So poles கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டரோட ரூட் எடுக்கிறோம். So let us assume denominator b is square plus 2aiz minus b equal to 0. இதில் நம்ம ரூட்டை கண்டுபிடிக்கிறோம். அண்ட் எனி குவாட்ரேட்டிக் இக்குவேஷன், இந்த ஒரு குவாட்ரேட்டிக் இக்குவேஷன் கொடுத்தாலும் அதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2e. அதான் ஃபார்முலா. இங்கே ஏக்கு பதிலாக b இருக்குது, அண்ட் பிக்கு பதிலாக 2ai இருக்குது, அண்ட் சிக்கு பதிலாக மைனஸ் b இருக்குது.
ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மைனஸ் பி, பிக்கு பதிலாக 2ai. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பிக்கு வேல்யூ 2ai, அதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறப்ப 2க்கு ஸ்கொயர் 4, ஏக்கு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ -1. அப்போ இங்கே ஒரு மைனஸ் போட்டுரும். தென் மைனஸ் this b square minus 4ac, 4 into a ka value b into c ka value minus b. So minus minus plus ஆயிரும், b square மாறிடும். Divided by 2 into a. இங்க a க்கு பதிலா b இருக்குது. So 2b. And இதை again simplify பண்ணிக்கலாம். Minus 2ai plus or minus, இங்க ரெண்டு இடத்துலையுமே ஒரு 4 காமனா இருக்குது. நம்ம ஒரு -4 அவுட் சைடில் எடுத்தோம் அப்படின்னாக்க இங்க ரிமைனிங் பிளஸ் a ஸ்கொயர் இருக்கும் அண்ட் மைனஸ் இங்க b ஸ்கொயர் இருக்கும். டிவைடட் பை 2 into b. அண்ட் இப்போ இதில் 4 வெளியில் எடுத்துடலாம். the root 4க்கு வேல்யூ 2. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2ai plus or minus 2 into root of -1 into root of a square minus b square. Root of -1 the value I. So I into root of a square minus b square. அப்படி கிடைக்கும். Divided by 2b. இப்போ இந்த denominatorலையும் ஒரு 2 காமனா இருக்குது. நியூமரேட்டர்ல இந்த ரெண்டு டேர்ம்லையும் 2 காமனா இருக்குது. ஸோ அதை அவுட் சைடில் எடுத்து இந்த 2 கூட கட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு நியூமரேட்டர்ல -ai plus or minus I into root of a square minus b square ni கிடைக்கும். Divided by b. இப்போ இங்க ரெண்டு ரூட் இருக்கு. எதெல்லாம் அப்படின்னாக்க -ai plus I into root of a square minus b square divided by b. இது ஃபர்ஸ்ட் ரூட். ரெண்டாவது ரூட் -ai minus I into root of a square minus b square by b. இப்படி ரெண்டு ரூட் கிடைக்கும். And நம்ம கன்வீனியன்ட்காக நம்ம for our convenient let us assume this is equal to alpha and this is equal to beta. And இந்த ரெண்டு ரூட்ல alpha lies inside of mod z equal to 1 இருக்கும். beta lies outside because இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படினாக்க given a greater than modulus of b greater than 0. b க்கு வேல்யூ 0 ஓட பெருசா தான் இருக்கணும். and modulus of b value greater than a. so b க்கு நீங்க -1 -2 அல்ல +1 +2 என்ன எடுத்தாலும் modulus எடுக்கிறப்ப பிளஸ்ஸா மாறிடும். and அந்த அமௌண்டோட a க்கு வேல்யூ பெருசா இருக்கணும். a க்கு பதிலா 2 உம் b க்கு வேல்யூ 1 எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினாக்க என்ன கிடைக்கும் பாருங்க. இதுல -2i plus I into root of a square 4 minus b square 1 that is root 3 divided by 1 that is உங்களுக்கு alpha ka value equal to -2i plus I into root of 3 வரும். root of 3 ka value 1.7 something 1.7 etc. அப்படி வரும். divided by 1 b ka value 1 தான். so divided by 1 so -2i plus I into 1 point something that is ரெண்டே ஆட் பண்ணீங்க. ரெண்டுல இருந்து I காமனா வெளியில எடுத்துறலாம். and add பண்ணீங்க அப்படினாக்க உங்களுக்கு -0.2 something ni கிடைக்கும். okay so alpha ka value this and இந்த modulus alpha அதோட அமௌண்ட் என்ன அப்படினு கண்டுபிடிக்க என்ன செய்வோம். so modulus of alpha ka value கண்டுபிடிக்கிறது root of இதுல உள்ள real term square plus imaginary square. so real term இங்க இல்ல அதனால 0 plus imaginary னா 0.2 something square. so உங்களுக்கு 0.204 something that is this is less than 1 ஓட சின்னதா தான் இருக்கும். அதே இது நீங்க இதுல கொண்டு பீட்டாக்கு பதிலா இதுல கொண்டு a க்கு வேல்யூ 2 உம் b க்கு வேல்யூ 1 அப்படி கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. இங்க -2i வரும். then இங்க minus I into root of 3 that is root of 3 க்கு வேல்யூ 1.7 something அப்படி etc ni கிடைக்கும். so divided by b க்கு வேல்யூ 1. so ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா I காமனா எடுத்துட்டீங்கன்னா -2 -1 point so -3.7 something ni வரும். இது பீட்டா க்கு வேல்யூ which is greater than 1 ஆயிடும். so this point alpha lies inside of mod z equal to 1 because இங்க நம்ம c க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். this value equal to 1 modulus of z equal to 1 அப்படினாக்க ஒரு சர்க்கிள் ரேடியஸ் 1 தான். so the beta lies outside and alpha lies inside. so நீங்க a value b value substitute பண்ணாமலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். listen here alpha value க்கு வேல்யூல நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருக்குது. ஒரு டேர்ம் நெகட்டிவ் ஒரு டேர்ம் பாசிட்டிவ். so ரெண்டே நீங்க ஆட் பண்றப்ப கண்டிப்பா ஒரு சின்ன நம்பர் வரும். அதே இது பீட்டாக்கு வேல்யூல இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் ரெண்டு சைனும் சேமா இருந்தா ஆட் பண்ணுவீங்க. அப்போ ஆட் பண்றப்ப ரெண்டு நம்பர் ஆட் பண்றப்ப ஒரு பெரிய நம்பர் தான் வரும், ஒன்னோட பெருசு.
ஸோ இதுல இருந்து நீங்க சப்ஸ்டியூஷன் கொடுக்காமலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா லைஸ் இன்சைட் அண்ட் பீட்டா லைஸ் அவுட் சைட். பீட்டா அக்கர் ஒன்லி ஒன் டைம்ஸ், ஆல்ஃபா அக்கர் ஒன்லி ஒன் டைம்ஸ். ஸோ நாட் ரிப்பீட்டட், தேர்ஃபோர் இட் இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் 1. ஸோ இப்போ நீங்க இதுல காஷிஸ் ரெசிடியூ தியரம் அப்ளை பண்றப்ப ஆல்ஃபாவுக்கு மட்டும் நீங்க ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும், பீட்டாக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இப்போ நமக்கு மாறிடும் அப்படின்னாக்க விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க பை காஷிஸ் ரெசிடியூ தியரம் 2 பை ஐ இன்டூ sum of residues of f of z at each of its poles lies inside of C. Here alpha only lies inside. So அதோட residue மட்டும் இங்க எழுதினா போதும். So residue of f of z at z equal to alpha. Beta வேண்டாம், அவ்வளவுதான். So let us assume this is equation number 1. So now just to find residue of f of z at z equal to alpha. Then substitute here. We get the answer. Okay. And இந்த f of z நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு ரூட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். f of z ஓட ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா 1 டிவைடட் பை இதை நம்ம ஃபேக்டரா எழுதிக்கலாம். இசட்டுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது இங்க, ஆல்ஃபாவும் பீட்டாவும். ஸோ டினாமினேட்டர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த இசட் ஸ்கொயருக்கு பக்கத்துல 1 இருந்தது அப்படின்னா நம்ம டினாமினேட்டரை z மைனஸ் ஆல்ஃபா இன்டு z மைனஸ் பீட்டான்னு எழுதுவோம். பட் இங்க 1 இல்லாம வேற நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் எழுதிக்கணும். இங்க b இருக்குது. so b into z minus alpha into z minus beta. இதுதான் f of z ஓட வேல்யூ. இப்போ நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்க போறோம். ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க suppose a is a pole of order 1, then residue of f of z at z equal to a equal to limit z tends to a z minus a into f of z. இதுதான் ஃபார்முலா. வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க போல் வந்து ஏக்கு பதிலா ஆல்பா இருக்குது. therefore இதுல அப்படியே a இருக்கிற இடத்துல எல்லாம் ஆல்பா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். so residue of f of z at z equal to alpha equal to into f of z. f of z க்கு வேல்யூ இங்க 1 divided by b into z minus alpha into z minus beta. இப்போ இங்க ஒரு வேல்யூ நம்ம கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதனா இந்த z minus alpha இந்த z minus alpha cancel ஆயிடும். now apply limit. now replace z equal to alpha. so denominator எப்படி மாறும் பாருங்க. இந்த z இருக்கிற இடத்துல ஆல்பா போடணும். so 1 by b into z பதிலா ஆல்பா. so alpha minus beta. so denominator alpha minus beta வா மாறிடும். now substitute alpha and beta value. so இப்போ alpha க்கு வேல்யூ beta க்கு வேல்யூ இங்க denominatorல substitute பண்ண போறோம். so alpha value already நம்ம இங்க எழுதி இருக்கிறோம். alpha equal to this is alpha minus ai plus I root of a square minus b square by d, and this is beta. so minus ai plus I into root of a square minus b square divided by b. இதான் alpha க வேல்யூ, then minus beta க வேல்யூ. இதே சேம் வேல்யூ தான் இதுல வந்து மைனஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க ரெண்டு டினாமினேட்டரும் சேமா இருக்குது அண்ட் அவுட் சைடில் ஒரு b இருக்குது டினாமினேட்டர்ல. அந்த ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்குது. ஸோ b எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட் ஆட் தி நியூமரேட்டர். ஸோ இங்கே நியூமரேட்டரில் இங்கே ஒரு மைனஸ் ஏஐ இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு இங்கே உள்ளாடி போகிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ரெண்டை கட் ஆயிரும். அண்ட் இங்கே ப்ளஸ் ஐ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு 2 டைம்ஸ் ஐ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த பியும் கட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு 1 divided by 2i into root of a square minus b square கிடைக்கும். இதான் ரெசிடியூ வேல்யூ. இப்போ இந்த ரெசிடியூ வேல்யூவை கொண்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்க இருக்குது. now equation number 1 becomes left side of equation 1 is integral 0 to 2 pi 1 divided by a plus b sin theta into d theta.
So right side la 2 into 2 pi I into residue of f of z at z equal to alpha. The previous step la irukudhu. This value 1 divided by 2i into root of a square minus b square. இப்போ இந்த ஐயும் கட் ஆகும், இந்த 2ம் கட் ஆகும். ஸோ நியூமரேட்டரில் 2 into pi, that is 2 pi divided by denominator root of a square minus b square. So this is the answer. Thank you.